என் பையனுக்கு பொண்ணு தராத உங்க குடும்பத்தை நான் ஏன் மதிக்கணும்? அந்த உறவை எனக்கு தேவையில்லை. என்னங்க நில்லுங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? பொண்ணு தரலன்னு சும்மா அதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணோட எல்லா உறவும் முடிஞ்சு போச்சா? எங்க அண்ணனுக்கு 1க்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணை குடுக்கலனா அடுத்த பொண்ணை கொடுக்க போறாரு. நடைமுறையில இதெல்லாம் இருக்கிறது தானே. ஒரு பொண்ணு அந்நியத்துல கொடுத்தா இன்னொரு பொண்ணு சொந்தத்துல கொடுக்க போறாரு. நாம அடுத்த பொண்ணு மருமகளை எடுத்துக்கலாங்க. அண்ணே, நீங்க தட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். முத்தரசி, உங்க அண்ணனை நீ விட்டு கொடுக்காம பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அண்ணன் இதை வாங்கிக்கலன்னா பரவாயில்ல, நீ வாங்கிக்கம்மா. கொடுங்க கொடுங்க அண்ணே. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. வரமா. ம், ஆமா போலாம். வரோம். அப்பா உள்ள வாங்கடா. வாங்கப்பா. எல்லா பத்திரிக்கையும் வச்சாச்சுமா, உட்காருங்கடா. அப்பா, எதுக்குப்பா ஒரே நாள்ல இவ்வளவு பத்திரிக்கையை கொடுக்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்கலாம்ல. இல்ல ஒத்தாசைக்கு ஜெயச்சந்திரன் மாமாவை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. எதுக்குப்பா உடம்ப வருத்துக்கிறீங்க? மோர் கொண்டு வரட்டுமாப்பா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல சும்மா விட்டாங்க. அன்பு கட்டளை தட்டவே முடியல. காஃபி, மோர், இளநீர், கூல்ட்ரிங்க்ஸ்னு வயிறு நிறைஞ்சு போச்சுமா. இன்னைக்கு என் தங்கச்சி முத்தரசு வீட்டுல முதல்ல பத்திரிக்கை வச்சேன். அவ ராசி என்னமோ தெரியல, போன இடத்துல எல்லாம் அவங்கவுங்களும் இருந்தாங்க. அவங்கவுங்கள பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்பா, பத்திரிக்கையை கொடுக்கும்போது மாமாவும் அத்தையும் ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா ஜெயச்சந்திரன் மாமா மனசு மாறினதுனால பெரிய மாமாவுக்கு எதுவும் கோவம் இல்லையே. என் தங்கச்சியும் ஜெயச்சந்திரனும் தான் மனசு மாறி இருக்காங்க. ஆனா கொலை செய்யற மனசு மாறின மாதிரி தெரியலம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, தாம்பூல தட்டுல பத்திரிக்கை வச்சு கொடுத்தேன். கொலை செய்யற வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். முத்தரசியும் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டான். என் பையன் பேர் போட்டு வர வேண்டிய பத்திரிக்கையில வேற யார் பேரா போட்டிருக்கு, அதை நான் வாங்கணுமான்னு கேட்டாம்மா. அப்புறம் என்னப்பா ஆச்சு? உங்க மாமா வாங்க வேண்டான்னு சொன்ன அத்தை விட்டுருவாளா? நல்லா திட்டா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய நம்ம பையனே மனசு மாதிரி கல்யாண வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் இன்னும் வீம்பு பிடிக்கிறீங்கன்னு கேட்டா, நம்மளை தேடி வர்றவங்களை நம்ம மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? நீங்க வாங்கலன்னா பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன்னு அவதான் பத்திரிக்கை வாங்கிட்டேன். அப்படின்னா மாமா இன்னும் கோவமா தான் இருக்காராப்பா? அவ இன்னும் கோவமா தான் இருக்கா. ஆனா உங்க அத்தை விட்டாளா என்ன? எங்க ஜெயச்சந்திரனுக்கு கங்காவை கொடுக்கல, அதானே உங்க கோவம்? கங்கா இல்லைன்னா என்ன? எங்க அண்ணனுக்கு பொண்ணா இல்ல, 1க்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை நம்ம ஜெயச்சந்திரனுக்கு கட்டிட்டா போச்சுன்னு சொன்னாமா. என்ன விட்டு கொடுக்காம பேசினாமா. ஏமா, உங்க அத்தை சொல்றதும் எனக்கு சரின்னு தான் படுது. இனிமே ஜெயச்சந்திர மாதிரி ஒரு நல்லவனை பார்க்க முடியாது. நம்ம ரமாவை அவனுக்கே கட்டி கொடுத்துடலாமா? அப்பா, நீங்க பெரியவங்க, உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்யுங்கப்பா. வாங்கப்பா, வா விஸ்வா வா. ஜெயச்சந்திரா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உன் வீட்டுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்க போனேன். அம்மா சொன்னாங்க மாமா, அப்பா ஏதோ முரண்டு பிடிச்சாரா, அத பத்தி உங்களை தப்பா நினைக்க வேணான்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. அதை பத்தி ஒன்றும் நினைக்கலப்பா. ஆனா உங்க அம்மா சொன்னதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளையா இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற. உன்னை பார்க்கும்போது உங்க அம்மா சொன்னது சரின்னு தான் படுது. அப்படி என்ன மாமா சொன்னாங்க? ஓ அம்மாவும் அப்பாவும் என் வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டாங்க. அதை நிறைவேற்றுற பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால நடுப்பொண்ணு ரமாவை உனக்கு கட்டலாமான்னு ஒரு யோசனை. நீ என்னப்பா சொல்ற? மாமா, ரமா இப்பதான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கா. ரொம்ப சின்ன பொண்ணு மாமா.
அவகிட்ட கல்யாணம் அது இதுன்னு பேசினா அவ படிப்பு கெட்டு போயிடும். இப்ப நமக்கு முக்கியமான வேலை கங்காவோட கல்யாணம் தான். அது நடக்கிற வரைக்கும் நம்ம எது பத்தியும் பேச வேணாம் மாமா. எதுவா இருந்தாலும் கங்காவோட கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாம். ஆமாப்பா, மாமா சொல்ற மாதிரி படிக்கிற நேரத்துல அவ மனசுல கல்யாண ஆசையை தூண்டி விட வேண்டாம். அது மட்டும் இல்லப்பா, கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுவா கூடி வர்ற வரைக்கும் இன்னாருக்கு இன்னார்தான்னு நம்ம உறுதி பண்ண வேண்டாம்ப்பா. அப்பா, இப்ப என்னையே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. எனக்கும் ஜெயச்சந்திரன் மாமாவுக்கும் நடக்க இருந்த நிச்சயம், அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள், இப்ப எனக்கும் கலெக்டருக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம், இது எதுவுமே நாம நினைச்ச மாதிரி நடக்கலையேப்பா. அதனால தான்ப்பா சொல்றேன், யாருக்கும் யாரையும் உறுதி பண்ண வேணாம்ப்பா. மாமா, கங்கா சொல்றது 100க்கு 100 உண்மை மாமா. யார் யாருக்கு எப்படி நடக்கணுமோ அதுபடி எல்லாம் நடக்கும். இப்போதைக்கு கங்கா கல்யாண வேலையை மட்டும் பார்ப்போம் மாமா. ஜெயச்சந்திரா, நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் ஆயிட்டடா. இளவஞ்சி, நீ எங்கேயோ போயிட்ட. எப்படியோ கலெக்டர் அம்மாவை நீ நல்லபடியா நம்ப வச்சுட்ட. அக்கா, எவ்வளவோ பண்ணிட்டோம், இது ஏமாத்துறோம். இளவஞ்சி, கலெக்டர் அம்மா போற வேகத்தை பார்த்தா கல்யாணத்தை நீ நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல போல இருக்கு. அவங்களே நிறுத்திடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும்க்கா. கலெக்டர் அம்மா முகத்தை பார்க்கும்போதே கங்கா கல்யாணம் என்ன ஆகும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நகைக்கே இப்படின்னா அந்த அம்மா போய் பார்க்கும்போது மொத்த நகையும் பல்ல இழிக்க போகுது. அப்ப தெரியும் சுப்பலட்சுமி யோகிதை. அத்தோட கங்கா கலெக்டர் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இளவஞ்சி, இனிமேதான் நாம உஷாரா இருக்கணும். ஐயா நம்மளையும் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ ஒளிச்சு வச்சிருக்கிற பரம்பரை நகை யாரு கண்ணிலையாவது பற்ற போகுது. அடச்சே, நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. அக்கா, நாம பயந்தோன்னு வச்சுக்கோ, காரியமே நடக்காது. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். அது மட்டும் இல்லக்கா, அசல் நகையை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் பெட்ரூம்குள்ள, ஏன் தலைவாணிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். அக்கா, எவ்வளவோ செஞ்சிட்டோம், இன்னும் செய்வோம்க்கா. வாக்கா. அடி பாவிகளா, இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரிஜினல் நகையை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்களா? இரு உங்களை பார்த்துக்கிறேன். வாங்க வாங்க. என்ன இளவஞ்சி, இவங்க கூட வந்திருக்க? கோவில்ல இவங்களை பார்த்த, இங்க வரணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். வாங்க வாங்க. ஜெயச்சந்திரா, மாமா, உங்க அம்மா போன் பண்ணா, வீட்டுல ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, உன்னை வர சொன்னா. போய் என்னன்னு பாரு. சரிங்க மாமா. யாருமா வாசல்ல? அம்மா பார்க்க போயிருக்காங்கப்பா. வாங்க. வாங்கம்மா வாங்க. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. ரத்தன வேலை எப்படி இருக்கா? நல்லா இருக்காரு. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சுப்பு, இவங்களுக்கு குடிக்கிறது ஏதாவது கொண்டு வாமா. வேண்டாம் ஐயா, இன்னைக்கு வியாழக்கிழமை, எதுவும் சாப்பிட மாட்டேன். இளவஞ்சி, ஐயா, நீ கலெக்டர் அம்மா கூட தான் வந்தியா? இல்லைங்கய்யா, நான் கோவில்ல இவங்களை பார்த்தேன், இங்க வரணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். பாத்தீங்களா என் மருமகளை எவ்வளவு பொறுப்பானவன்னு? போயிட்டு வாங்கன்னு சொல்லாம கையோட கூட்டிட்டு வந்துட்டாளே. இல்ல மாமா, கலெக்டர் அம்மாவை கையோட கூட்டிட்டு வந்தா தானே இளவஞ்சியோட நோக்கமே நிறைவேறும். என்னப்பா சொல்ற? இல்ல மாமா, கங்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தினமும் சாமியை வேடிக்கிட்டு இருக்கா, அததான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பா. நீங்க அண்ணன் தங்கச்சி ஒத்துமையா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க. அதெல்லாம் நல்லபடியா நடக்குமா? சுப்பு,
அவங்க தானே சாப்பிட மாட்டாங்க. மங்க இளவஞ்சிக்கு ஏதாவது கொண்டு வா. வேணாங்கய்யா, நான் கூட இன்னைக்கு விரதம் தான். விரதமா? என்ன இளவஞ்சி இப்படி சொல்ற? வீட்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்த, இங்க வந்து இப்படி சொல்ற? ஆமால, நேத்து விரதம் இருந்ததை மறந்துட்டு இன்னைக்கு என்ன நினைச்சிட்டேன். ஏன் கலெக்டர்மா, என் கூட வரும்போது ஐயா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்களே, பேசுங்க. ஐயா, நான் வந்த விஷயத்தை சொல்லவே மறந்துட்டேன். என்னம்மா சொல்லுங்க. ஐயா, இவரு எங்க குடும்ப பத்தரு. ஆ. பத்தரே, இவதான் என் மருமக. இவளுக்கு தான் நீங்க நகை செய்யணும். என்னம்மா இது, கங்காவுக்கு நீங்க நகை செய்யறீங்களா? ஆமாங்க ஐயா, நாங்க ஆசைப்பட்ட நகையை செஞ்சு எங்க மருமகளுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். என் மகளுக்கு இடைக்கிட நான் நகை போடுவேன். நீங்க மாப்பிள்ளை வீடு, நீங்க எதுக்காகமா போடணும்? இல்லைங்க ஐயா, நீங்க புது டிசைன்ல நகை செய்வீங்க. எங்க மருமகளுக்கு நாங்க பாரம்பரிய டிசைன்ல நகை செய்யணும்னு ஆசைப்படுறோம். இடுப்புக்கு ஒட்டியானம், கைக்கு வங்கி, கழுத்துக்கு டைமண்ட் நெக்லஸ், காசு மாலை, இதெல்லாம் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐயா. வீட்லயே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கங்கா, நீ ரொம்ப யோகக்காரிதான். ஏமங்க, இப்படி ஒரு மாமியார் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. ஐயா, உங்க வீட்ல இருக்கிற பரம்பரை நகையை பத்தி பத்தர்கிட்ட சொன்னேன். அவர் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதான் அவரை அழைச்சிட்டு வந்தேன். ஐயா, அந்த நகையை பார்த்தனா அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு செய்வேன் ஐயா. கங்கா, அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வாமா. சரிப்பா. சாய வெளுக்க போது சுபலட்சுமி குடும்பம் அவமானப்பட்டு வெந்து நொந்து சாக போது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடே. போலி நகைன்னு தெரிஞ்ச உடனே அது சுப்புலட்சுமி தான் செஞ்சிருக்கான்னு ஐயா நம்பணும். அப்படி நம்பினாதான் நம்ம நினைச்சபடி நடக்கும். இல்லாம ஐயா நம்மள சந்தேகப்பட்டாருன்னு வையே, அவ்வளவுதான். நாம இந்த ஊரை விட்டு ஓடி போட வேண்டியதுதான். இளவஞ்சி, பொது இடத்துல இருக்கும்போது குசு குசுன்னு பேசக்கூடாது. நகையை பத்தி சந்தேகம் இருந்தா நேரடியா கேளு. எனக்கு என்ன சந்தேகம்? ஐயா வீட்ல கங்காக்கு என்ன போலி நகையா போட்டுற போறாங்க? அது பரம்பரை நகை, சொக்க தங்கம்ல. நாங்க வேற ஏதோ பேசிட்டு இருந்தோம். கொண்டாமா. இந்தாங்கப்பா. பத்தர ஐயா. உட்காருங்க. சரிங்க ஐயா. இந்தாங்க. ஐயா, சொக்க தங்கம் ஐயா இதெல்லாம். பத்தர நல்லா பாருங்க, அந்த காலத்துல எப்படி நகை செஞ்சிருக்காங்கன்னு. இந்த காலத்துல இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? சத்தியமா முடியாதுங்க ஐயா. இதோட தரத்தை பத்தி சொல்லுங்க. ஐயா, இதோட தரத்தை பத்தி சொல்றதுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாதுங்க ஐயா. பத்தரே, கொஞ்சம் சரியா பார்த்து நிதானமா பொறுமையா சொல்லுங்க. ஏன்னா இது நகை விஷயம். ஒரு சின்ன கெட்ட பேரு கூட எங்க ஐயாக்கு வந்துடக்கூடாது. அம்மா, நாங்கெல்லாம் பரம்பரையா நகை செய்றவங்க. ஒரு நகையை பார்த்த உடனே அதோட தரத்தை பத்தி சொல்லிடுவோம்மா. அத்தனையும் சொக்க தங்கம்மா. என்னடி இது? இளவஞ்சி, நகையோட தரத்தை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஐயா வீட்டு பரம்பரை நகை அத்தனையும் சொக்க தங்கம். இதாங்க ஐயா. ஐயா, அப்ப நான் புறப்படுறேன். சரிம்மா, கலெக்டர் தம்பியை கேட்டதா சொல்லுங்க. சரிங்க. அம்மா, அப்படி சொல்லாதீங்க. கலெக்டரை கங்கா கேட்டதா சொல்லுங்க. ஏன்னா கட்டிக்கு போறவ கேட்டான்னு சொன்னாதான் மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷப்படுவாரு. தம்பி, ரொம்ப நல்லவரா மாறிட்டீங்க.
இந்த கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வராம பாத்துக்கங்க. தடங்கலா? இனிமே அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் கங்கா கலெக்டர் கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். என்ன இளவஞ்சி, சரிதானே? ஜெயச்சந்திரா, ஏன் எப்ப பார்த்தாலும் இளவஞ்சியை கேக்குற? அவ ஏதோ கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போடுற மாதிரி. என்ன நீ அப்படி சொல்றீங்க? நான் ஏன் நிறுத்த போறேன்? ஆமா மாமா, இளவஞ்சி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அந்த மாதிரி பொண்ணா இருந்தா கலெக்டர் அம்மா கிட்ட போய் கங்காவோட உண்மை ஜாதகத்தை போய் ஜாதகம் சொல்லிருப்பா. இந்த ஒரிஜினல் நகைய போலி நகையா மாத்தி வச்சிருப்பா. ஆனா அவ அப்படி எதுவும் பண்ணலையே. தம்பி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பொண்ணுங்க இருக்காங்களா என்ன? என்னத்த அப்படி கேக்குறீங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம இளவஞ்சி அப்படி இல்ல. பத்திரமாத்து தங்கம். சரிங்க ஐயா, நான் வரட்டுமா? சரிம்மா. வரேன் நீ. வாங்க. இளவஞ்சி வாமா. இல்ல நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இல்ல கொஞ்சம் வாமா. இளவஞ்சி, அன்பா கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வா. போ. வா இளவஞ்சி, வா. போ. வர்றோங்கய்யா. வரங்கய்யா. ஐயா, நம்ம கங்கா ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏம்மா, நீங்க எல்லாம் பொம்பளைங்க. நீங்க சொன்னதை நான் முழுசா நம்பி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேளை நீங்க சொன்னதை நான் நம்பல. நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாக்கதா நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு நான் இங்க வந்தேன். அவருக்கு தங்கத்தை பத்தி தெரியாதோ என்னவோ? அவருடைய தொழிலே நகை செய்யறதுதான். அவருக்கு தெரியாதா என்ன அசலா போலியான்னு? நீ ஜாதகம் கொண்டு வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா நாங்க என்னமோ பறிஞ்சு கட்டிக்கிட்டு கங்கா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு திட்டம் போடுற மாதிரில சொல்றீங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? யார கல்யாணம் பண்ணா எங்களுக்கு என்ன? அந்த சுப்புலட்சுமி எப்படியோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம வரதுக்கு முன்னாடியே போலி நகையெல்லாம் மாத்திட்டு அசல் நகையை வச்சிருக்கா. சரி, இப்போ அசல்னு சொல்றாங்களே, ஏற்கனவே ஒரு நகை கொடுத்தாங்களே, அத பத்தர்கிட்ட போய் சோதிச்சு பார்த்தோம்ல, அத போலின்னு தானே சொன்னாரு. அப்புறம் இது என்ன மாயமா மந்திரமா? நகை இப்படிக்கா மாறி போச்சு? ஐயா கங்காக்கு கொடுத்த நகையை என் பெட்ரூம்ல தலகாணிக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். அது நமக்கு மட்டும்தான் தெரியும். கங்கா கிட்ட நாம கொடுத்தது போலி நகை. போலி எப்படி அசலாச்சு? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. இங்க வச்சு எதுவும் பேசாத, உன் காதுல விழுந்துற போதவா. சரி சரி வா, வீட்டுல போய் நகை இருக்கான்னு பாக்குறேன். காணுமே. இதுக்குள்ள தானே வச்சிருந்தேன். இதுக்குள்ள வச்சிருந்தது யாருக்கும் தெரியாதே. நகை எப்படி சுப்புலட்சுமி வீட்டுக்கு போச்சு? மங்காக்கா, சச்சே, மங்காக்கா எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க தான் என் கூட இருந்தாங்களே. ஐயோ, நேத்து கூட பார்த்தேனே, எப்படி அவங்க வீட்டுக்கு போச்சு? ஒண்ணுமே புரியலையே.